தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென். கிறிஸ்து இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் நாம் உயிர்த்த ஆண்டவரின் ஈஸ்டர் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். தவக்காலத்தின் போது நாம் 40 நாட்கள் இயேசுவின் சிலுவை மரணத்திற்காகவும் அவருடைய உயிர்த்தெழுதலுக்காகவும் நம்மை நாமே தயாரித்தோம். அதுபோலவே இப்பொழுதும் இயேசுவின் உயிர்ப்பு முதல் விண்ணேற்பு வரையிலான இந்த 40 நாட்களிலும் இயேசுவின் விண்ணேற்பு மற்றும் தூய ஆவியானவரின் அபிஷேகத்திற்காக நம்மை நாமே தயாரிக்க வேண்டும். இதன் அடிப்படையில் இப்பொழுது இயேசுவின் உயிர்ப்பு முதல் விண்ணேற்பு வரையிலான அந்த 40 நாட்களில் உயிர்த்த இயேசு தன்னோடு இருந்த தன் சீஷர்களுக்கும் மற்ற நண்பர்களுக்கும் காட்சி அளித்து அவர்களை தூய ஆவியானவரின் அபிஷேகத்திற்காக தயாரித்ததை நாம் தியானிப்போம். இதையே நாம் தியானமாக எடுத்துக்கொள்வோம். அவ்வாறு தியானிக்கும் இந்த வேளையில் உயிர்த்த நம் ஆண்டவர் நம்மையும் பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகத்திற்கு தயாரிப்பார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. இந்த தியானத்தின் துவக்கத்தில் நான் சொல்ல விரும்பும் ஒரு முக்கியமான சத்தியம் என்னவென்றால், நம்முடைய மீட்புக்காக, இரட்சிப்புக்காக சொல்லொன்னா துயரம் அனுபவித்து சிலுவையை சுமந்து தன் இரத்தம் முழுவதையும் சிந்தி நமக்காக சிலுவையில் தன் உயிரை தியாகம் செய்த நம் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து தான் உயிர்த்தெழுந்த பின்பும் அவர் சம்பாதித்த அந்த மாபெரும் இரட்சிப்பை, அந்த மீட்பை நம்மிடம் கொண்டு வந்து சேர்க்க, நாம் அனைவரும் மீட்பு பெற, அதன் பலனை நாம் முழுமையாக அனுபவிக்க மிகுந்த பிரயாசத்தை கை கொண்டார். இதுவே உண்மை. ஏனென்றால் அவர் உயிரோடு இருந்தபோது பல முறை தன் சிலுவை மரணத்தை குறித்தும் 3ஆம் நாள் தான் உயிர்த்தெழப் போவதை குறித்தும் தம்மோடு 3½ ஆண்டுகள் இருந்த தம் சீடர்களுக்கு வெளிப்படுத்தி இருந்தும் அவர்களில் ஒருவரும் அவர் உயிர்த்தெழுவார் என்பதை நம்பவில்லை, விசுவாசிக்கவில்லை என்றே நாம் விவிலியத்தில் படிக்கின்றோம். எனவேதான் உயிர்த்த இயேசு அவர்களை சந்தித்து அவர்களுக்கு தான் உயிர்த்தெழுந்ததை உறுதிப்படுத்தினார். தன் தாயாகிய அன்னை மரியாளை தவிர அன்னை மரியாளை மட்டும் அவர் சந்திக்கவில்லை. உயிர்த்தெழுந்த பிறகு சந்திக்க அவசியமும் ஏற்படவில்லை. ஏனென்றால் பெரிய சனிக்கிழமை அன்று, அதாவது பெரிய வெள்ளிக்கு அடுத்த நாள் பெரிய சனிக்கிழமை அன்று அன்னை மரியாள் மாத்திரமே இறந்த தன் மகன் 3ஆம் நாள் உயிர்த்தெழுவார் என்ற அசையாத விசுவாசத்தோடு, அசையாத நம்பிக்கையோடு காத்து கொண்டிருந்தார். மற்றபடி அனைவரும், சீமோன் ராயப்பர் உள்பட அனைவரும் கவலையிலும் துயரத்திலும் பயத்திலும் மனசோர்வுக்கு உள்ளாகி இயேசுவின் 3ஆம் நாள் தான் சொன்னபடியே உயிர்த்தெழுவார் என்பதை மறந்து போனார்கள், விசுவாசிக்காமல் போனார்கள். பயத்தில் மூழ்கி அவ்விசுவாசத்தோடு காணப்பட்ட தன் நண்பர்களை தேடி வந்து உயிர்த்த ஆண்டவர் விசுவாசத்தையும் புகட்டினார். எனவே பயத்திலிருந்த தன் நண்பர்களை தேடி வந்த உயிர்த்த ஆண்டவரின் விசுவாசம், உத்தமம் இங்கு நமக்கு தெரிகின்றது. அன்பே உருவான அவருடைய உண்மை அன்பையும் நாம் உணர முடிகிறது. மத்தேயு 27ஆம் அதிகாரம் வசனம் 62 66 வரை நாம் படிக்கும்போது, தலைமை குருக்களும் பரிசேயர்களும் பிலாத்துவிடம் சென்று, இயேசு உயிர்த்தெழுவதற்கு முன்பாக அவர்கள் பிலாத்துவிடம் சென்று
இயேசுவின் இறந்த உடலை வைத்திருந்த கல்லறைக்கு பலத்த காவல் வைக்க வேண்டும். அந்த கல்லறையின் நுழைவாயிலில் இன்னும் பலத்த காவலை, இன்னும் அதிக காவலாளிகளை நிறுத்த வேண்டும் என்று கட்டாயப்படுத்தினார்கள். அவ்வாறு அவர்கள் கட்டாயப்படுத்தியது, அவர்கள் இறந்த இயேசு 3ஆம் நாள் தான் சொன்னபடியே உயிர்த்தெழுந்து விடுவார் என்ற நம்பிக்கையோடு அல்ல, மாறாக இயேசுவின் சீடர்கள் வந்து ராவோடு ராவாக இயேசுவின் உடலை திருடி சென்றுவிட்டு இயேசு சொன்னபடியே உயிர்த்தெழுந்து விட்டார் என்று மக்கள் அனைவரையும் நம்ப செய்து விடுவார்கள் என்ற அச்சத்திலேயே அவர்கள் அவ்வாறு சொன்னார்கள். விசுவாசத்தினால் அல்ல, மாறாக அச்சத்தினாலேயே. அடுத்து மத்தேயு 28ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் மற்றும் மார்க்கு 16ஆம் அதிகாரம் 1 முதல் 8 வரையிலான வசனங்கள் மற்றும் லூக்கா எழுதிய நற்செய்தி 24வது அதிகாரம் 5லிருந்து 8 வரையிலான வசனங்களை நாம் படிக்கும்போது, இயேசு உயிர்த்தெழுந்த ஞாயிற்றுக்கிழமை அதிகாலையில் மதலேன் மரியாளும் மற்ற சில பெண்களும் இறந்த இயேசுவின் உடலில் நறுமணம் தைலத்தை பூசுவதற்காக சென்றார்கள். அவர்களும் இயேசு ஏற்கனவே உயிர்த்தெழுந்திருப்பார் என்ற நம்பிக்கையோடு கல்லறைக்கு செல்லவில்லை, மாறாக அவர்கள் அந்த நம்பிக்கை இல்லாமல் தான் சென்றார்கள் என்று நாம் உணர முடிகிறது. எவ்வாறு என்றால், அவர்கள் கல்லறைக்கு செல்லும் வழியில் யார் நமக்காக அந்த பெரிய கல்லை அகற்றி நாம் கல்லறைக்குள்ளே செல்லும்படி செய்வார்கள் என்று அவர்களுக்குள்ளே வினா எழுப்பிக் கொண்டுதான் சென்றார்கள். எனவே கல்லறையின் நுழைவாயில் இருந்த அந்த பெரிய கல் ஏற்கனவே அகற்றப்பட்டிருப்பதை கண்ட அவர்கள் வியந்தார்கள். ரோம போர் சேவகர்கள் வந்து இயேசுவின் உடலை திருடி சென்று விட்டதாக நம்பினார்களே ஒழிய இயேசு உயிர்த்தெழுந்து விட்டார் என்று அவர்களும் நம்பவில்லை. அப்பொழுது வானதூதர் ஒருவர் அவர்களுக்கு தோன்றி, உயிரோடு இருப்பவரை ஏன் இறந்தவர்கள் மத்தியில் தேடுகிறீர்கள்? அவர் இங்கு இல்லை. அவர் உங்களுக்கு சொல்லியபடியே உயிர்த்தெழுந்து விட்டார். அவர் சீடர்களிடம், அவர் உங்களுக்கு முன்பாக கலிலேயாவிற்கு செல்கிறார், அவர்கள் அவரை அங்கு காண்பார்கள் என்று செய்தியை அறிவியுங்கள் என்றார். அப்பெண்களும் சென்று சீடர்களிடம் நடந்த அனைத்தையும் விளக்கி கூறினார்கள். ஆனால் அதை கேட்ட சீடர்களோ அவர்கள் சொன்னது அனைத்தும் வெறும் கட்டுக்கதையாக நினைத்தார்கள். அந்த பெண்கள் வந்து இயேசு உயிர்த்தெழுந்து விட்டார் என்று கூறிய அந்த செய்தி அவர்களுக்கு வெறும் கட்டுக்கதையாகத்தான் தோன்றியது என்று லூக்கா 24ஆம் அதிகாரம் வசனம் 10லிருந்து 11 வசனங்கள் நமக்கு கூறுகின்றது. அவர்கள் இயேசுவின் உயிர்ப்பை இன்னும் நம்பவில்லை என்பதுதான் நமக்கு பெரும் அதிர்ச்சியை அளிக்கிறது. அனைத்து விஷயங்களிலும் முதலாவதாக முன்னுக்கு வரும் தன்மை படைத்த சீமோன் ராயப்பரும், இயேசுவுக்கு மிகவும் பிரியமாக கருதப்பட்ட யோவான் என்ற சீடரும் விரைந்து கல்லறைக்கு சென்று இயேசுவின் உடலை சுற்றி வைத்திருந்த அந்த துணி, லினன் கிளாத் தனியாக கிடப்பதை பார்த்து விசுவாசிக்க துவங்கினர். அதுவரை இயேசுவின் உயிர்த்தெழுதலை குறித்து இறைவாக்கினர்கள் முன் உரைத்த காரியங்கள், ப்ராஃபஸியாக இறைவாக்கினர்கள் முன் உரைத்த காரியங்கள் அவர்களுக்கு புரியாமல் இருந்தது என்று யோவான் தன் நற்செய்தியில் 20வது அதிகாரம் 1 முதல் 10 வரையிலான வசனங்களில் அவரே கூறியிருக்கின்றார். அவரே அதை ஏற்றுக்கொண்டிருக்கிறார். அது வரையிலும் எங்களுக்கு அந்த இயேசு உயிர்த்தெழுவார் என்ற அந்த காரியம் எங்களுக்கு விளங்காமல் இருந்தது என்று அவர் கூறியிருக்கின்றார். அடுத்ததாக சீமோன் ராயப்பரும்
யோவானும் வியந்து இயேசுவினுடைய அந்த துணி தனியாக வைத்திருப்பதைக் கண்டு இயேசு உயிர்த்தெழுந்திருக்கின்றார் என்ற விசுவாசத்தோடு வியப்போடு தங்கள் வீடு திரும்பினார்கள். அவ்வாறு அவர்கள் வீடு திரும்பும் பொழுதும் மதலேனா மரியாள் அவர்களோடு செல்லாமல் கல்லறையின் வாயில் நின்று அழுது கொண்டிருந்தாள் என்று நாம் மார்க்கு 16ஆம் அதிகாரம் 10-11 வசனங்களிலும், யோவான் நற்செய்தியில் 20வது அதிகாரம் 11 முதல் 18 வசனங்களில் நாம் படிக்கின்றோம். அப்பொழுது 2 வானதூதர்கள் அவளிடம் வந்து, மதலேனா மரியாளிடம் வந்து, ஏன் அழுகிறாய் என்று கேட்க, அவளும் என் ஆண்டவரை காணோம், அவர் உடலை எங்கு கொண்டு சென்றார்கள் என்று தெரியவில்லை என்றாள். அப்போது உயிர்த்த ஆண்டவர் அவளுக்கு முன்பாக தோன்றி, ஏன் அழுகிறாய், யாரை தேடுகிறாய் என்றார். இதுவே உயிர்த்த இயேசு காட்சி கொடுத்த முதல் முறையாகும். உயிர்த்த இயேசு காட்சி கொடுத்த முதல் முறையாகும். மதலேனா மரியாவிற்கு தான் இயேசு முதலாவதாக காட்சி கொடுத்தார். மதலேனா மரியாள் அவரை இயேசு என்று அறிந்து கொள்ளாமல், தன்னோடு பேசுபவர் இயேசு என்பதை அறிந்து கொள்ளாமல் தோட்டக்காரன் என்று கருதி, ஐயா, ஏன் என் ஆண்டவரை எங்கு தூக்கி சென்றீர்? அவரை வைத்திருக்கும் இடத்தை நீர் அறிந்திருந்தால் எனக்கு சொல்லும், நான் சென்று அவரை எடுத்துக்கொள்கின்றேன் என்றாள். இயேசு மரியே என்று அவளை அழைத்தவுடன் தன்னோடு பேசிக்கொண்டிருப்பது உயிர்த்த ஆண்டவர்தான் என்று உணர்ந்து எபிரேய மொழியில் ரபூனி, அதாவது போதகரே என்று அவள் இயேசுவை அழைத்தாள். இயேசு அவளிடம், என்னை இப்படி பற்றி கொள்ளாதே, நான் என் தந்தையிடம் இன்னும் செல்லவில்லை. நீ என் சகோதரர்களிடம் சென்று, என் தந்தையும் உங்கள் தந்தையும் என் கடவுளும் உங்கள் கடவுளுமாகிய தேவனிடம் செல்லவிருக்கின்றேன் என்று சொல் என்றார். இங்கு இயேசு ஒரு பெரிய சத்தியத்தை நமக்கு வெளிப்படுத்துகின்றார். அது என்னவென்றால், நம்முடைய ஆவிக்குரிய அடையாளத்தை அவர் இங்கு நமக்கு தருகின்றார். அவருடைய தந்தை நமக்கும் தந்தை, அவருடைய கடவுள் நமக்கும் கடவுள் என்ற அந்த வெளிப்பாட்டை நமக்கு கொடுக்கின்றார். அதாவது அவரை போலவே நாமும் மகா உன்னத தேவனின் பிள்ளைகளாய் இருக்கின்றோம் என்பதை அவர் ஊர்ஜிதப்படுத்துகின்றார். மனம் சோர்ந்து செய்வது அறியாமல் புலம்பிக் கொண்டிருந்த மதலேனா மரியாளிடம் இயேசு காட்டும் இந்த தனி ஆர்வத்தை நாம் இங்கு காண முடிகின்றது. தன்னோடு 3.5 ஆண்டுகளாக ஊழியத்தில் இருந்த தன் சீடர்களுக்கு காட்சி கொடுப்பதற்கு முன்பாகவே கவலையில் மூழ்கி கிடந்த ஒரு சாதாரண பெண்ணாகிய மதலேனா மரியாவிற்கு முதலில் காட்சி கொடுக்கிறார். தன்னுடைய சீடர்களுக்கும் காட்சி கொடுக்கவில்லை, அதற்கு முன்பாக இந்த பெண்ணுக்கு இயேசு காட்சி கொடுக்கின்றார். இது இயேசு பெண்கள் மீது காட்டும் பரிவையும் மரியாதையையும் நமக்கு படம் பிடித்து காட்டுகின்றது, நம் உள்ளங்களை நெகிழ செய்கின்றது. உயிர்த்த இயேசுவை கண்ட மதலேனா மரியாள் மகிழ்ச்சியோடு சென்று கவலையில் வாடிக்கொண்டிருந்த சீடர்களிடம், நான் உயிர்த்த ஆண்டவரை கண்டேன், தம்மிடம் இயேசு கூறியதையும் அவர்களிடம் சொன்னாள். அவர் உயிரோடு இருக்கிறார் என்றும் மரியா அவரை கண்டாள் என்றும் கேட்டபோது அவர்கள் நம்பவில்லை.
இதுவரை நாம் தியானித்த அனைத்தும் உயிர்த்த ஞாயிற்றுக்கிழமை அன்று முற்பகல் வேளையில், அதாவது மார்னிங் டில் நூன் நிகழ்ந்த சம்பவங்கள் ஆகும். அன்று பிற்பகலில் நிகழ்ந்த காரியங்களை நாம் அடுத்த தியானத்தில் பரிசுத்த ஆவியானவரின் துணை கொண்டு தியானிக்க தேவன் நமக்கு அருள் புரிவாராக. அதுவரை இன்று தியானித்த இந்த சத்தியங்களை நம் வாழ்வை மாற்ற, இந்த சத்தியங்கள் நம் வாழ்வை மாற்ற நம் இருதயங்களை திறந்து கொடுப்போம், ஆசீர் பெறுவோம். எனவே நீங்கள் இன்று பெற்ற இந்த ஸ்லாக்கியத்தை, இந்த மெசேஜ் செய்தியின் மூலம் பெற்ற ஆசீர்வாதத்தை உங்கள் உற்றார் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் தெரிவியுங்கள். அவர்களும் பெற்று மகிழ இந்த லிங்கை அவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ப்ளீஸ் லைக், சப்ஸ்கிரைப் அண்ட் ஆல்சோ ஷேர் திஸ் மெசேஜ் with your loved ones. இப்பொழுது நாம் ஒரு ஜெபம் செய்வோம். அன்பு தந்தையே இறைவா, உம்மை போற்றுகின்றோம். இந்த நேரத்திற்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். இந்த செய்திக்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். உம்முடைய வார்த்தையில் இருக்கின்ற அந்த ஆழ்ந்த சத்தியங்களை நாங்கள் அறிந்து கொள்ளும்படி எங்களுடைய மனக்கண்களை திறந்ததற்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். அன்பு தந்தையே இறைவா, எங்களை உம்முடைய பிள்ளைகளாக நீர் ஏற்றுக்கொண்டதற்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். நாங்கள் கிறிஸ்தவர்களாக இருப்பினும் சில வேளைகளில் அந்த ஆழ்ந்த விசுவாசத்தை நாங்கள் இழந்தவர்களாக, ஆழ்ந்த விசுவாசம் எங்கள் உள்ளத்தில் இல்லாமல் நாங்கள் பல வேளைகளில் எங்கள் வாழ்க்கையில் தடுமாறி இருக்கின்றோம். ஆனால் ஒவ்வொரு நேரமும் நீரே, உயிர்த்த ஆண்டவராகிய நீரே வந்து எங்களை தூக்கி எடுத்திருக்கின்றீர். எங்களுக்கு அந்த விசுவாசத்தை மறுபடியும் தந்திருக்கின்றீர். விழுந்த நாங்கள் எழுந்து மறுபடியும் எங்கள் வாழ்க்கையை தொடர்ந்து நடத்த எங்களுக்கு தேவையான அனைத்து ஆசீர்வாதங்களையும் தந்திருக்கின்றீர். அதற்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். அன்பு தந்தையே, இந்த உம்முடைய வார்த்தைகள் எங்களுடைய வாழ்வாக மாற உம்முடைய பரிசுத்த ஆவியால் எங்களை நிரப்பி அருளும். இவை அனைத்தையும் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலியமாக உம்மிடம் மன்றாடுகின்றோம். ஆமென். அன்பு சகோதர சகோதரிகளே, இப்பொழுது நான் சொல்கின்ற இந்த ஜெபத்தை நீங்கள் என்னோடு திருப்பி சொல்லுங்கள். அன்பு தந்தையே இறைவா, உம்மை போற்றுகின்றோம், உம்மை புகழ்கின்றோம். இந்த செய்தியை நாங்கள் கேட்க எங்களுக்கு இந்த ஸ்லாக்கியத்தை தந்ததற்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். நீர் எங்களோடு பேசினீர் என்பதை நாங்கள் விசுவாசிக்கின்றோம். எங்கள் ஒவ்வொருவரையும் நீரே பெயர் கூட்டி அழைத்திருக்கின்றீர் என்பதை நாங்கள் நம்புகின்றோம். அப்பா பிதாவே, உம் ஒரே பேரான மகனை நீர் எங்களுக்காக இந்த உலகத்திற்கு அனுப்பினீர். பாடு அனுபவிக்க, இரத்தம் சிந்தி, சிலுவையில் உயிர் விட நீர் அவரை அனுமதித்தீர். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, நீர் எனக்காக சிலுவையில் மரித்து உயிர் விட்டீர் என்பதை நான் விசுவாசிக்கின்றேன். நீர் சிந்தின ஒவ்வொரு இரத்தமும் எனக்காக என்பதை நான் விசுவாசிக்கின்றேன். 3ஆம் நாள் நீர் உயிர் தெழுந்ததும் எனக்காக என்பதை ஆண்டவரே நான் விசுவாசிக்கின்றேன். நீரே என்னுடைய இரட்சகர், மீட்பர் என்பதை நான் ஏற்றுக்கொள்கின்றேன். இந்த சத்தியத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்கின்ற இந்த வேளையில், இந்த விசுவாச அறிக்கையை நாங்கள் செய்கின்ற இந்த வேளையில் ஆண்டவரே, எங்களுக்கு ஒரு புது வாழ்வை தந்தருளும். இயேசு கிறிஸ்துவில் இருக்கின்ற அந்த புது வாழ்வால் எங்களை நிரப்பி அருளும். அதனால் நாங்கள் ஒவ்வொருவரும் எங்கள் வாழ்நாள் முழுவதும் உமக்கு ஏற்ற பிள்ளைகளாக வாழ, உமக்கு சாட்சிகளாக வாழ எங்களை ஆசீர்வதித்தருளும். எங்கள் ஆவி, ஆத்மா, சரீரம், குடும்பம், பொருளாதாரம், நாங்கள் கையிட்டு செய்யும் ஒவ்வொரு வேலைகளிலும் உம்முடைய ஆசீர்வாதத்தை நாங்கள் இன்று முதல் விசேஷ விதமாக காண எங்களுக்கு உம்முடைய கிருபையை தந்தருளும்.
இவை அனைத்தையும் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலியமாக உம்மிடம் மன்றாடுகின்றோம் அன்பு தந்தையே. ஆமென். All glory to God. Amen.